முக்கிய செய்தி 4 மாவட்டங்களுக்கு காலை 8:30 மணி வரை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். 4 மாவட்டங்களுக்கு காலை 8:30 மணி வரை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று காலை 8:30 மணி வரைக்கும் அதிக கனமழை வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கன முதல் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இன்று ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையிலிருந்து மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையத்தினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்பிடித்து செல்லக்கூடிய அந்த மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது குமரிக்கடல் பகுதியில் தென்கிழக்கு, மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சுடைக்காற்று வீசக்கூடும் என்பதால் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ள பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்கின்ற அந்த அறிவுறுத்தலை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக 10 மணி நேரங்களுக்கு 12 மணி நேரங்களுக்கு மேலாக 4 மாவட்டங்களில் அதிக கனமழை என்கின்ற அளவில் தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 8:30 மணி வரைக்கும் இந்த மழை என்பது அதிக மழையாக நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க. 6 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அந்த மழைக்கான காரணம் என்பது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாகத்தான் இந்த மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்பு என்பது குறைவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பெருநகர் மற்றும் புறநகர்ல இன்று ஒரு சில பகுதிகளில் மிதமான வரையில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் லேசான மழை தான் இருக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. பாண்டியராஜன், குமரிக்கடல் பகுதியிலும் தென்கிழக்கு, மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலோடும் மீனவர்களுக்கு சூறைக்காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது குறித்து சொல்லுங்க. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக தற்பொழுது 4 மாவட்டங்களுக்கு கனமழையும் அதிக கனமழையும் 6 மாவட்டங்களுக்கு கனமழையும் அந்த எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குமரிக்கடல் பகுதியில 40 - 55 கிலோமீட்டர் வரையில சூறைக்காற்று வீசக்கூடும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல்களையும் வானிலை மையம் வழங்கியிருக்கிறது. பலத்த சூறைக்காற்று வீச வாய்ப்பு இருக்க பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியிலே அதிக கனமழை என்பது 12 மணி நேரத்திற்கு மேலாக மழையானது பெய்து வருகிறது. மழைப்பொழிவின் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்கின்ற அறிவுறுத்தலை மீன்வளத்துறை ஏற்கனவே வழங்கி இருந்தது. பொறுத்தவரைக்கும் குமரிக்கடல் பகுதிகளில் தூத்துக்குடி மற்றும் குமரி மீனவர்கள் கடலுக்கு என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், உங்க தகவல்களுக்கு நன்றி.